கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரமும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக வேதத்தின் ஒரு பகுதியை தியானிப்போம். யோவான் 1 வசனம் 11 மற்றும் 12. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த இடத்துல இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் அவருக்கு சொந்தமானதிலே வந்தார், ஆனா அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரவேல் என்னும் ஜனங்களை அவர் தெரிந்து கொண்டார். அந்த ஜனத்தின் கோத்திரங்களின் வழியா இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனா எல்லா இஸ்ரவேலர்களும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்க. ஆனா இந்த இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அந்த இயேசுவை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாருமே இந்த கிறிஸ்துவின் பிறப்பை நம்ம கொண்டாடி இருப்போம். அது கிறிஸ்துவின் பிறப்பு கொண்டாடி அநேக நாட்களும் கடந்து இருக்கிறோம். ஆனா அந்த இயேசுவானவர் வெறும் நாம் அவருடைய பிறப்பை அந்த நாள்கள் மாத்திரம் நாம் கொண்டாட வேண்டும் என்று விரும்பாமல், நாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அந்த இயேசுவை நம்முடைய இருதயத்துல நாம் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அந்த இயேசுவானவர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. அப்போ அந்த தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் ஆகிவிட்டோம்னா அந்த தேவன் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து உலக பிரகாரமான தகப்பன் என்னெல்லாம் செய்வாரோ அதே போல அந்த தேவனும் நம்முடைய தகப்பன் என்று சொல்லும் பொழுது இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் நம்முடைய எல்லாவித காரியத்திலும் நமக்கு தகப்பனாய் இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை போஷித்து நம்மை வழி நடத்தி நம்மோடு எல்லா நேரங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாய் இருப்பார். நம்ம செய்ய வேண்டியது என்ன? அந்த இயேசுவின் நாமத்தின் மேல விசுவாசத்தை வைப்போம், அவரை ஏற்றுக்கொள்வோம். நிச்சயம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். அவருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம். இது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்குமே, ஆனால் இதை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்வோம்.